குழுமத்தோட உரிமையாளர் பெண் தொழிலதிபர் உஷா மூர்த்தி மேடம் அவர்கள், உஷா மூர்த்தி டிஎஸ்சி குழுமம் உஷா மூர்த்தி அவர்கள், உஷா மூர்த்தி ஃபார்மசி உஷா மூர்த்தி, ரம்யா உரிமையாளர் நம் நிகழ்ச்சியின் மூத்த பெண் புஷ்பா லீலா மேடம் அவர்கள். குத்துவிளக்கு ஏற்றுகிறார். விளக்கு என்பது இல்லத்தில் உள்ள ஒளியை இல்லத்துக்கு ஒளி கொடுப்பது, இருளை அகற்றுவது. அதுபோன்று பெண்கள் மனதில் உள்ள இருளை அகற்றி பெண்களுக்கு ஒளி பிரகாசத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய நிகழ்ச்சிக்கு குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக நம்முடைய விருந்தினர்களை அழைக்கின்றேன். கௌரவிக்க அழைக்கிறேன். கொடுத்து உபசரிக்கும். விருந்தினர்களை சிறப்பிக்கும் விழா நடைபெற்றது. அடுத்ததாக கேக் கட்டிங். இன்னைக்கு விமென்ஸ் டே இல்லையா, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து கேக் கட்டிங். எல்லாரும் பிடிங்க. பெண்ணாக பிறப்பதற்கே பெருந்தாம் செய்தவர் என்னம்மா அப்படின்றதுக்கு ஏற்ப இன்னைக்கு நம்ம எல்லாரும் சிறப்பா விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனவள் பெண், ஆதி சிவனின் பாதி ஆனவள் பெண், இன்சொல் களமானவள் பெண், ஈகை திறன் கொண்டவள் பெண், உயிர் புனலில் உறவு உதிர்ப்பவள் பெண், ஊக்கம் தருபவள் பெண், எதிர்பார்ப்பு இல்லாதவள் பெண், எஃகின் உறுதியானவள் பெண், ஐயங்களை களைபவள் பெண், ஓர்முகம் கொண்டவள் பெண், ஓதி துதிப்பவள் பெண், அவுடுதமாய் காப்பவள் பெண், அத்தே பெண் விழியானவள். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக பெண்மையை பற்றி பேச வருவது திருமதி சக்கரைத்தாய். இன்றைய மகளிர் தினத்திற்கு வருகை தந்திருக்கும் என் அருமை தோழிகள்னே சொல்லலாம். என் அருமை தோழிகள், அக்கா எல்லாரும் முதல் வணக்கம். இன்றும் என்றும் இளமையாய் இனிதாய் புதிதாய் மலர்ந்திட தாங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அதாவது பாரதி சொன்னார், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. உலகில் வாழக்கூடிய அனைத்து மகளிர்களுக்கும் குறிப்பாக
இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்க மகளிர், ரொம்ப குறிப்பா யார் தெரியுமா? இங்கதான். உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிர் தினம் ஏன் கொண்டாடுறோம்? இந்த கொண்டாட வேண்டும் என்று சொன்னவர் யார்? அவங்கள இன்னைக்கு நம்ம அவங்கள நினைக்கிறது மிக முக்கியம். எதுக்காக கொண்டாடுறோம்? ஏன் இந்த மாதிரி கொண்டாடணும்னு சொன்னது யாரு? அதை பற்றி ஒரு சில வரிகள் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப சுருக்கமாகவே சொல்றேன். அதாவது மகளிர் தினம் கொண்டாடணும்னு சொன்னா, அந்த காலத்துல மகளிர்களுக்கு சுதந்திரம், சமத்துவம், சமுதாயத்தில் சம உரிமை, பெண்களுக்கு வாக்குரிமை, வேலைக்கு ஏற்ற ஊதியம், இந்த மாதிரி பல கோரிக்கைகள் 1789 பல பெண்கள் உலக, நம்ம இந்தியாவில் நான் சொல்லல, உலக அளவில் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினார் 1789. இதுக்கு முன் காரணமாக இருந்தவங்க யார் தெரியுமா? ஜெர்மனியை சேர்ந்த மகளிர் அணி தலைவி கிளாரா ஜெட்கின். அவங்கள உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப நம்ம எல்லாரும் நினைக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். அந்த கிளாரா ஜெட்கின் என்ன பண்ணாருன்னா, எல்லா பெண்களையும் ஒன்று திரட்டி ஒரு போராட்டம் நடத்தினார். கிட்டத்தட்ட 1789 சொன்னேன். அன்னிலிருந்து இப்ப பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 186 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது 186 வருஷம். இதுதான் புதுசு நம்ம உமன்ஸ் டே கொண்டாடணும்னு நான் சொல்ல வரல. அந்த 186 வருடங்களுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் உமன்ஸ் டே, ஃபர்ஸ்ட் மகளிர் தினம் எப்போது கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொன்னா 1975. இதுல மார்ச் 8ஆம் தேதி தான் கொண்டாடணும்னு சொல்லிட்டு இந்த கிளாரா ஜெட்கின் அவங்க ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். என்னைக்கு அந்த மகளிர் அந்த அம்மா இந்த கோரிக்கையை முன் வச்சாங்களோ அன்றையில இருந்து மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதுக்கடுத்து இந்த சர்வதேச மகளிர் தினம் எப்படி கொண்டாடுறோம்னா, பெண்களே பெண்களுக்காக போராடி பெற்ற சுதந்திரம் தான் சொல்றோம். பெண்களே பெண்களுக்காக போராடி பெற்ற சுதந்திரம் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம அவங்களெல்லாம் அவங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்து எத்தனையோ சரோஜினி நாயுடு, விஜயலட்சுமி பண்டிட், மதர் தெரசா, ராணி லட்சுமிபாய், சுப்லட்சுமி, கல்பனா சாவ்லா, கிரண் பேடி, பிடி உஷா, இன்னும் எத்தனையோ பெண்கள் பல சாதனையாளர்களாக இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அந்த சாதனையாளர்களை தவிர இப்பயும் ஒரு சில சாதனையாளர்கள் நம்ம அன்றாட நம்ம டிவி நியூஸ்லேயே நியூஸ் பேப்பர்லேயே பார்க்குறோம். எத்தனையோ சாதனையாளர்கள் உருவாகிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது பெண்களின் தனித்திறமை தான் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம தொழிலதிபர் உஷா மூர்த்தி மேடம் அவங்க ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறாங்க. உஷா மூர்த்தி தொழிலதிபர் இருக்கிறாங்க. அது பெரிய என்னது அந்த தொழில் இதையே கட்டி காக்குறாங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தனித்திறமை தான். அதுதான் அவங்களுக்கு அடையாளம். அதே மாதிரி உங்களுக்குள்ள பாருங்க, எத்தனை பேருக்கு தனித்திறமை இருக்கு? ஏகப்பட்ட பேர் நீங்க இருக்கிறீங்க. எல்லாருக்குமே ஒரு தனித்திறமை இருக்கதான் செய்யுது. அப்போ இதுல பெண் ஒரு சமுதாயத்தை உருவாக்குறான்னு சொன்னா, அவ ஒரு பெரிய கட்டடக்கலை நிபுணர், ஆர்கிடெக்ட். ஆண்கள் என்ன, ஆண்கள் நான் குறைய சொல்ல வருது. சமைச்சு கொடுப்பாங்க, நமக்கு வேண்டியதாக வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு குடும்பத்தை கட்டி காத்து, குழந்தைகளை வளர்த்து, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து எல்லா வேலைகளையும் செய்தாங்கன்னா அவங்க உண்மையிலேயே ஒரு கட்டடக்கலை நிபுணர் தான் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்களா, சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுறவ பெண்ணாக இருக்கிறான். துப்புரவு கிளீனிங் ஒர்க்கில் இருந்து விண்வெளி வரை பெண் போயிருக்கிறான். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்பலை. இப்போ முக்கியமா நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா, இதை கண்டிப்பா சொல்லியே ஆகும். இன்னைக்கு இந்திய இலக்கியங்கள்ல ஒரு சில பெண்களை நம்ம பாரதம், நம்ம இந்தியா இப்பயும் அந்த இந்திய இலக்கியங்கள்ல பாராட்டி பேசுகிறது. அது என்னன்னு சொன்னா, ராமாயணத்துல சீதை உத்தரகாண்டத்தில் களங்கம் கற்பிக்கப்பட்டு காடு கடத்தப்பட்டான். எவ்வளவு பெரிய வேதனை அனுபவிச்சான் யாரு? சீதை பிராணி. ரெண்டாவது மகாபாரதத்தில் திரௌபதி துரியோதனனை பார்த்து சிரித்தாள் என்பதற்காக துகில் உரியப்பட்டார். அதுக்கடுத்து பெரிய நோய் வாட்டிய நிலையிலும் தன் கணவன் ஆசைப்பட்டான் என்பதற்காக வேசி ஒருத்திக்கு சேவகம் செய்தார் நலாயினி.
அதுக்கடுத்து கணவனுக்கு சுமத்தப்பட்ட அநீதிக்காக போராடி அரசனையே எதிர்த்து நின்றால் கண்ணகி. இந்த மாதிரி இலக்கியங்கள்ல எத்தனையோ பேர்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் கூட ஆனா இலக்கியங்கள் அவங்களை பத்தி பெருமையா தான் பேசிட்டு இருக்கு. அப்போ கடைசியாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மகளிர் ரொம்ப பேரும் நம்ம கூப்பிட்டுருந்தோம். ஆனால் ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க, ஒரு சிலர் வரலை. வந்தவங்களுக்காக மிகவும் நன்றி. இந்த வருஷம் கிடையாது, இன்னும் முடிக்கல, கை கட்டிட்டீங்க, சரி நன்றி. அப்போ அடுத்த வருஷம் இன்னும் நம்ம இந்த இவங்களை மாதிரி பெரியவங்களா இருக்கும்போது நம்மளுக்கு கவலைப்பட தேவையே இல்லை. நல்ல அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்களா, அது ஒரு பெரிய விஷயம்தான். அதுக்கடுத்து நம்ம வந்து மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கு முக்கிய காரணம் என்னமா, ஒவ்வொரு பெண்ணிற்கும் மதிப்பும் மரியாதையும் வேண்டும். சமுதாயத்தில் கிடைக்குது. இருந்ததை விட இப்ப மதிப்பு மரியாதை எவ்வளவோ இருக்கு நம்மகிட்ட. நல்லா ஆண்கள் நம்மளை அந்த அளவுக்கு இன்னும் ஆண்கள் கொஞ்சம் நம்மளை சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு முன்னேறுவதற்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அது பெண்ணை பத்தி ஒன்னே ஒன்று சொல்லிட்டு நான் அந்த உரையை முடிக்கிறேன். பெண் என்பவள் யார் தெரியுமா? ஒரு துளி உதிரத்தை கூட உரம் செய்து குழந்தையாய் தருபவன் பெண். ஒரு துளி உதிரம், ரத்தம், உதிரத்தை கூட உருவம் செய்து குழந்தையாய் தருபவள் பெண். பெண்ணுங்கிறவள் இன்னொன்று ஒரு இது இருக்கு, ரொம்ப சக்தியானவள். கரெக்டு. எத்தனை பெண் தெய்வங்களை நம்ம கும்பிடுறோம், சரியா? அதுக்கடுத்து வித்தியாசமானவள், வேறுபட்டவள், பயமில்லாதவள், சாதிக்க பிறந்தவள். ஒத்துக்கிறீங்களா? அப்ப இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லுவாங்க, where there is a woman there is magic. எங்க ஒரு பெண் இருக்கிறாளோ அங்க பயங்கர மந்திரம் தான் இல்லையா? அப்ப கடைசியா லாஸ்டா ஒன்று முடிக்கிறேன். உமன்ங்கிறதுக்கு அப்ரிவேஷன் என்னன்னு தெரியுமா? WOMAN. டபிள்யூங்கிறது வீல் ஆஃப் ஃபேமிலி. ஒரு பெண் குடும்பத்தினுடைய சக்கரமாக இருக்கின்றார். உமனுடைய டபிள்யூக்கு மீனிங். ஓக்கு ஓசன் ஆஃப் நாலேஜ், அறிவின் பெருங்கடல். ஏகப்பட்ட அறிவு இருக்கு. அவ படிச்சாதான் அந்த பொண்ணு படிச்சவா அவன் நல்ல அறிவு இருக்குன்னு சொல்லக்கூடாது. படிப்பு அறிவு இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்தை நடத்தி செல்லக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அது மிகப்பெரிய அறிவு. கணவன் கொண்டு வர்ற சம்பாத்தியத்துல அதுக்குள்ளேயே அவன் முடிக்கிறானே இல்லையா, ஒரு செலவு செய்து அது மிச்சம் வச்சு எல்லாமே பண்றான். அது ஒன்று. WO ஆயிடுச்சா? அதுக்கடுத்து மிரர் ஆஃப் சில்ட்ரன். ஒவ்வொரு குழந்தைக்கும் கண்ணாடி கொண்டு வரும். நம்ம மூஞ்சி கண்ணாடியில பாக்குறோம்னு சொன்னா ஏதாவது ஒரு கீரல் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம மூஞ்சி பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். அதே கண்ணாடியில நல்லா சுத்தமா கீரல் இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மூஞ்சி அப்படி படிச்சுட்டு. அந்த தாயானவள், ஒரு பெண்ணானவள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கண்ணாடி போன்றவள். ஏன்? அட்ரஸ் ஆஃப் லவ், அதாவது அன்பின் அடையாளம். அன்புங்கிறது பார்க்கறதுக்கு யார் பக்கத்து வீட்டுக்காரங்களோ சொந்த பந்தமா யார்ட்டையும் பார்க்க முடியாது. ஆனா அம்மா கிட்ட, ஒரு பெண்ணிட்ட மட்டும் கண்டிப்பா பார்க்கலாம். அன்பின் அடையாளமா திகழ்பவள் ஒரு பெண். அதுக்கடுத்து என் லாஸ்ட்ல நேவிகேட்டர் ஆஃப் லைஃப் போட், அதாவது வாழ்க்கை படகுனுடைய படகோட்டி தான் ஒரு பெண். படகா நான் எனக்கு ரொம்ப ஸ்பீடா தெரியும், ஓவர் கான்ஃபிடன்ஸ், எனக்கு ரொம்ப ஸ்பீடா தெரியும். நான் ஓட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போனா எங்கேயாவது ஒரு எதுலையோ கல்லையோ இல்லை எதுலையோ போய் மோதி அந்த படகு தெரிக்கும். ஆனா பெண் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கரெக்டான பாதையில பாதை தெரிஞ்சு சரியான திசையில போய் அந்த படகை ஓட்டி கொண்டு போய் கரெக்டா போய் கரை சேர்க்கலாம். அதுதான் பெண். அப்போ ஒவ்வொரு பெண்ணும் இங்க யாருமே எரிச்சவங்க இல்லை, எல்லாரும் வெரி குட். நான் பார்த்ததுல இருந்து தெரியுது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி திறமை இருக்கணும்னு தேவையில்லை. அந்த திறமையில அவங்க முன்னேறி நல்லாவே இருக்கிறாங்க. லாஸ்ட்ல கடைசி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக, உங்களின் சார்பாக எல்லாருக்குமே மகளிர் தின வாழ்த்து. நம்ம அனைவரின் சார்பாக இந்த விமன்ஸ் டே சார்பாகவும் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னை பேச அழைத்த இந்த நிகழ்ச்சியின் அமைப்பினருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாலை வணக்கம் மற்றும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு மருத்துவராக ஒரு சில குறிப்புகளை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதாவது எனக்கு முன்னாடி பேசின ஆசிரியர் சக்கரை தாய் சொன்னாங்க, பெண்கள் தான் ஆர்கிடெக்ட் அப்படின்னு. ஸோ நம்ம தான் ஆர்கிடெக்ட்னா முதல்ல சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைக்கும். நம்ம உடம்பை நம்ம தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது மருத்துவ பிரச்சனை வந்தால் அது உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று ஆலோசிப்பது
பெண்களை 3 வயது பிரிவினராக பிரிக்கிறது. 12 வயதுக்கு கீழே இருக்க குழந்தைங்க எல்லாருமே சமம் தான். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. 12 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களை 3 பிரிவினராக நம்ம பிரிக்கிறோம். முதல் பிரிவு 12லிருந்து 18 வயது வரை உள்ள அடலசன்ட் ஏஜ் குரூப் பெண்கள், அதாவது பதின்பருவ பெண்கள். அதற்கு மேல் 18 வயது முதல் 45 வயது வரை உள்ள பெண்கள், ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், அதாவது கர்ப்பம் தரிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்கள். அதற்கு பிற்பாடு 45 வயதுக்கு மேல் உள்ள பெண்கள், பெரிமெனோபாசல் இல்லைன்னா போஸ்ட் மெனோபாசல், மாதவிடாய் நிற்கக்கூடிய காலத்தில் இருக்க பெண்கள். இப்போ இந்த 12 வயதிலிருந்து 18 வயதுக்குரிய பெண்களுக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் காமனாக வரும். இங்கே அந்த மாதிரி பெண்கள் யாரும் இல்லை. மேபி உங்களோட பிள்ளைகள் அந்த வயது குரூப்பில் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று மென்ஸ்ட்ரல் ஹைஜீன், அடுத்தது மென்ஸ்ட்ரல் கேலண்டர். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்னா எப்படி சுத்தமாக நம்ம வச்சுக்கிறது அப்படின்றத அந்த பிள்ளைகளிடம் வெளிப்படையாக நம்ம பேசணும். மாதவிடாய் பற்றி பேசக்கூடாது, அது ஒரு சோஷியல் ஸ்டிக்மா, அதை பற்றினா நம்ம விவாதிக்கக்கூடாது அப்படின்றது எந்த கட்டாயமும் கிடையாது. இன்னைக்கு காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு குழந்தைக்கு நம்ம தைரியம் சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது தொந்தரவு இருக்கா, என்னிடம் சொல்லு அப்படின்னு பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக புரிய வைக்கணும். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்னா என்ன? ஒவ்வொரு 6 மணிலேருந்து 8 மணி நேரத்துக்கு வரை நம்ம யூஸ் பண்ணுற பாடை கண்டிப்பாக மாற்றணும். அடுத்தது கிடப்புறுப்பை தூய்மையாகவும் காய்ந்த உலர்ந்த நிலையிலும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்தால் புஞ்சை மங்கள் இன்ஃபெக்ஷன் வருவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அடுத்தது மென்ஸ்ட்ரல் கேலண்டர். ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டி இல்லைங்களா, பூப்பெய்திய வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஃபர்ஸ்ட் ஓரிரு வருடங்களுக்கு கொஞ்சம் இர்ரெகுலராக வரும் சைக்கிள். அதை அவங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். கேலண்டர்லையோ இல்லை அவங்களுக்கு ஒரு டைரியிலையோ இந்த நாளிலிருந்து இந்த நாள் வந்தது, எது நார்மல் எது அப்நார்மல். 3லிருந்து 1 வாரம் வரைக்கும் ரத்தப்போக்கு இருக்கலாம், அது நார்மல். அதுக்கு மேல் இருந்தாலோ இல்லை ரத்தம் கட்டியாக செஞ்சாலோ கண்டிப்பாக மருத்துவமனைக்கு சென்று பார்க்கணும். அது மாதிரி ரொம்ப தளர்வுக்குன்னு இருக்காங்க அது ஏஜ் அப்படின்னா ரத்த சோகை அனீமியா இருக்கிறது ஒரு காமன். அப்போ அவங்க அதுக்கும் மருத்துவமனைக்கு சென்று ரத்த பரிசோதனை அவசியம். இது 2 விஷயமும் கண்டிப்பாக எல்லா பெண்களும் அந்த வயதுக்கு பெண்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். 18 வயதுக்கு மேலேயும் 45 வயதுக்குள்ளேயும் இருக்க பெண்களுக்கு மகப்பேறு இல்லை பால் இந்த ஏஜ் குரூப்பில் அவங்க வராங்க. அவங்களுக்கு என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கருவுற்று இருக்கும்போது என்னென்னலாம் அவங்களுக்கு வரலாம், என்ன வியாதிகள் வரலாம், அதை எப்படி தடுப்பது. இன்னொன்று கருத்தடை. பெரும்பாலான பெண்கள் மருத்துவமனைக்கு வரக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா பர்த் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் எவ்வளவு இடைவெளி விட வேண்டும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். 3 வருட காலம் கட்டாயம் அவசியம். அது சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி, இல்லது அறுவை சிகிச்சை மூலியமாக குழந்தை பெற்றாலும் சரி, 3 வருட காலம் கட்டாயம் அவசியம். நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும் 3 வருஷம் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு என்ன பயன்படுத்துறது அப்படிங்கிற அறிவு நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு. ஸோ அது எல்லாருக்கும் வேறுபடும். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க யூஸ் பண்ணாங்க, நான் சித்தி பொண்ணு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ண முடியாது. அதை மருத்துவரிடம் கலந்து ஆலோசித்து உங்களுடைய உடல் வகைக்கு ஏற்றவாறு நீங்கள் அதை பின்பற்றலாம். இந்த ஏஜ் இன்னொரு முக்கியமான டவுட்ஸ் காமனாக வருது மெடிக்கல் வரப்போ என்ன கேட்பாங்கன்னா, வெள்ளைப்படுதல் பற்றி வெள்ளைப்படுதல் இல்லைன்னா வைரஸ். அது ஏன் எல்லாருக்கும் வெள்ளைப்படுதல் என்பது நார்மல். மாதவிடாய் ஆரம்பித்ததாக 10வது நாட்களிலிருந்து கர்ப்பவாய் ஒரு சுழற்சிக்கு உள்ளாகும். அதனால வெள்ளைப்படுதல் ஏற்படும். வெள்ளைப்படுதல் மிக மிக நார்மல். அதனால பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கு எப்போது மருத்துவ ஆலோசனை செய்ய வேண்டும் என்றால், வெள்ளைப்படுதலில் வர நேரத்தில் அரிப்பு, எரிச்சல் அல்லது அதிலிருந்து துர்நாற்றம், இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவமனை பார்க்கணும். இதில் இன்னொன்று தவிர்க்க வேண்டியது, ஒருவேளை உங்களுக்கு தொற்றினால் ஏற்பட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுடைய கணவருக்கும் கட்டாயம் 2 பேருக்கும் சேர்ந்து அந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இல்லைன்னா உங்களிலிருந்து அவங்களுக்கும் கணவரிடமிருந்து மனைவிக்கும் இது மாறி மாறி தொற்று வந்து கொண்டே இருக்கும். 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் கட்டாயம் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அடுத்தது 45க்கு மேற்பட்ட பெண்கள், மாதவிடாய் இருக்கக்கூடிய இல்லை நின்ற பிறகு உண்டான பெண்கள். சமீப காலமாக நீங்களே
நீங்கள் வந்து ஒரு பரிசோதனை செய்து கொள்ளலாம். மிகவும் எளிய முறை பரிசோதனை நம்மளுடைய ஜிபி ஹாஸ்பிட்டலே இது நடக்கும். ஜஸ்ட் கர்ப்ப வாயிலிருந்து நீர் எடுத்து அதை பரிசோதனை செய்து பார்க்கணும். கண்டிப்பாக எல்லா பெண்களும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ எல்லா பெண்களும் இந்த பரிசோதனை செய்வது மிக மிக அவசியம். டாக்ஸ்கியர்னு சொல்றாங்க, இது உங்களுடைய உரிமை. நான் போய் கேட்டேன், என்னை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அது உங்களோட உரிமை. எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, நான் வந்து டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க தைரியமா கேட்கலாம். நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க பண்ணி தான் ஆகணும். இந்த டெஸ்ட் நீங்க கண்டிப்பா எடுக்கணும். அடுத்தது மார்பக புற்றுநோய் பெருசா சுகாதாரத்துறை நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய மார்பக பரிசோதனை. நீங்களே உங்களுடைய மார்பகத்தை குளிக்கும் பொழுதோ அல்லது இரவு தூக்கத்தின் படுக்கையிலேயோ நீங்களே வந்து மென்மையாக 2 மார்பகங்களிலும் 2 அப்புள் பகுதிகளிலும் ஒரு பொறுமையாக கை வைத்து செக் பண்ணணும். மந்த்லி ஒன்ஸ் மாதம் ஒரு முறை அல்லது 2 முறை நீங்கள் இந்த பரிசோதனை எடுக்கணும். உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளலாம். அப்படி செய்யும் பொழுது கட்டியோ இல்லை ஏதேனும் ஒரு பகுதியில் வலி இருந்தாலோ மருத்துவமனை சென்று அதுக்கு உண்டான ஸ்கேனை கண்டிப்பாக எடுக்கணும். இல்லை சர்விக்கல் கேன்சர், முன்னாடி சொன்னீங்களா கர்ப்ப வாய் புற்றுநோய், இதற்கு இப்போ சமீப காலமாக இப்போ ஒரு 4-5 வருடங்களாக இந்திய அரசாங்கமும் உலக சுகாதார நிறுவனமும் தடுப்பூசி கொடுக்கிறாங்க. அந்த தடுப்பூசி மிக சின்ன வயது குழந்தைகள் 9 வயதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா பெண் குழந்தைகளும் கண்டிப்பாக இந்த தடுப்பூசியை எடுத்துக்கணும். 9 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு 20 வயசு ஆயிடுச்சு, நான் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். 9 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா பெண் குழந்தைகளுக்கும் இந்த தடுப்பூசி செலுத்துவது மிக மிக அவசியம். இது இல்லாமல் விற்ற புற்றுநோய்களும் இருக்கின்றன. கர்ப்ப வாய் புற்றுநோய் எப்படி காமனாக இருக்கோ அதே மாதிரி கர்ப்பப்பை புற்றுநோய் காமனாக இருக்கும். அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் மெனபாஸ்க்கு அப்புறம் மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு ஒரு எபிசோட் ஆஃப் ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னா போஸ்ட் மெனபாஸ்டல் ப்ளீடிங். மாதவிடாய் நின்று பிறகு வரக்கூடிய ப்ளீடிங் நார்மலாக அப்படி வரக்கூடாது. ஒரு 6 மாதம் 8 மாதம் வந்தால் ஓகே. அதுக்கு மேலே திடீர்னு 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு 5 வருடங்கள் கழிச்சு திடீர்னு வருது அப்படின்னா அது கட்டாயம் பரிசோதனை செய்யணும். இந்த 3 நோய்க்கும் கண்டிப்பாக ஸ்கிரீனிங் டெஸ்ட் சுய பரிசோதனை ஏற்றுக்கொண்டது மிக மிக அவசியம். வேறு யாருக்காவது ஏதாவது சந்தேகம்? குணேஸ்வரி, நான் மகளிர் தினத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். முன்னாடி மேடம் எல்லாமே சொல்லிட்டாங்க மகளிர் தினத்தை பற்றி, அதனால் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது பெண்களால் என்ன நம்ம சாதிக்க முடியும்? பெண்கள் இன்னைக்கு எல்லா துறையிலும் சாதனை பண்ணிட்டு தான் பெண்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக ஒவ்வொரு துறையிலும் சாதனை புரிந்து தான் வந்துருக்கோம். இன்றைக்கு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி இன்று கணினித்துறை முதல் ஒவ்வொரு துறையிலும் பெண்கள் சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆணுக்கு நிகராக எல்லா துறைகளிலும் பெண்கள் சாதனை புரிந்து தான் வந்துருக்கோம். அதனால இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண் போற்றப்பட்டால், ஆணுக்கு நிகரென மதிக்கப்பட்டால் அந்த பெண்களால் உலகத்தையே வெல்ல முடியும். நாம் இந்த பாரத மண்ணில் பெண்களை பிறப்படுத்ததை எண்ணி பெருமிதம் கொள்கிறோம். ஒரு சில கவிதைகள் இந்த பெண்கள் தினத்தில் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். பெண்கள் முதலில் தன் பெற்றோரை நினைவில் சுமக்கின்றார். தன் கணவரை நெஞ்சில் சுமப்பவள் பெண். தன் குழந்தையை கருவில் சுமப்பவள் பெண். தன் குடும்ப பாரத்தை தலையில் சுமப்பவள் பெண். இப்படி அத்தனை சுமைகளையும் சுமையென பாராமல் சற்றே சிரித்துக் கொண்டு செல்பவள் தான் பெண். எனவே மீண்டும் ஒரு முறை அனைத்து
எல்லாம் நிறைந்திடுமே. மகளிர் தினம் எல்லாமே சொல்லிட்டாங்க. நம்மளே பாராட்டுறது அப்படின்னு நம்ம சொல்றது வேலை கம்பெனிகள் அப்படிதான் சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ சத்தம் இல்லாமல் வந்து இந்த சூழ்நிலையில் நமக்கு எது தேவையோ இதை நான் சாப்பிடுவேன். இதை பொறுத்தவரைக்கும் சரியா நம்ம ஏன் நம்ம வந்தாது இன்னொன்று ஆணுக்கு நிகழ்கள் ஆணுக்கு சமைச்சவர்கள் ஏன் நமக்கு சொல்லணும் செஞ்சுட்டாங்க சொல்லி சொல்லி சொல்லும்போது நான் உன்னோட போச்சா நான் ஆணுக்கு நிகழாடிப்பேன் அப்படி சொல்லும்போது நம்ம இங்கே நம்ம இறப்போம் ஆணுக்கு நிகழ் நம்ம ஆணுக்கு நம்ம அவங்க உயர்வுதான் நம்மளை பாதிக்கும். அப்படி நான் நினைக்கிறேன். செயலில் செஞ்சு காமிக்கணும். நம்ம வந்து எந்த பொருட்களையும் யாருக்கு அப்படின்னு அவங்களும் நமக்கு இதில் நான் குறைச்சி எந்த ஒரு வீட்டில் நீங்கள் நினச்சிப்பாங்க ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணாக தனிப்பட்டு செயல்பட முடியல குடும்பத்தை நடத்த முடியல எவ்வளோ சிரமப்படும். உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒய்ஃபை வந்துட்டா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் ஃபேமிலியாக இருந்தாங்க. ஆனால் ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃபு தன்னையும் பார்த்து தன்னோட குழந்தைங்களையும் பார்த்து குடும்பத்தை வந்து அந்த குடும்பத்தை நல்லா இல்லையா அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதில்ல நான் இதை கஷ்டப்படுறேன் நான் இப்படி இது பண்ணுறேன் எனக்கு இந்த ஒரு ஆரம்பம் இருந்தால் தான் என்னால் இந்த குடும்பத்தை நடத்த முடியும். நிறைய குடும்பம் கிடைக்கும். இப்போ காலத்துக்குள்ள நீங்கள் மாறுது. ஆனால் அந்த மாதிரி எந்த பொண்ணும் போய் எனக்கு ஒரு ஆரம்பம் இருந்தால் தான் நான் மிச்ச காப்பை ஓட்ட முடியும் என் குழந்தைங்களை வளர்க்க முடியும் நான் நல்லா வளர முடியும் அப்படின்னு எந்த பொண்ணை தோன்றது இல்லை. நான் எப்படியாவது எப்படியா என் குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வரணும் செய்கிறாங்களோ இல்லையா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதில்ல எங்கேயே நான் எப்படி வளர்ப்பேன் எப்படியாவது நான் வளர்ப்பேன் எப்படியாவது என் குடும்பத்தை முழு கொண்டு வருவேன். அதுதான் உண்மையான வாழ நான் பெருசு நான் தம்பி இல்லை என்னோட இது சாதனையாளர் சாதனைங்கிறது நம்ம சொல்லுவேன் சொல்லி சொல்லக்கூடாது. நம்ம நாமளே செயலில் நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் உங்களுக்கு நான் யாரும் சொன்னதை நான் தப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம அது செயல்படுத்தி காமிச்சோம்னா இன்னும் சிறப்பாக உண்மையிலே நிறைய பேர் சாதனை பண்ணுறாங்க. சொன்ன மாதிரி நடந்த மாதிரி சத்தம் இல்லாமல் சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கவங்க எல்லாரையும் நம்ம மாற்றணும். நம்மளும் நல்லா இருக்கும். நம்மளோட சாதனை நல்லா இருக்கும்.
தேர்ட் பிரைஸ்ல 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேர் இருக்காங்க. ஆஞ்சல் அண்ட் ஸ்ரீயா. எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டீங்க. தோத்தா பரவாயில்ல, அடுத்த வருஷம் கண்டிப்பா ஜெயிக்கலாம் இல்லையா? ஆமா. ஸோ நம்ம வந்து அந்த கீதா மேடம் வந்திருக்காங்க. அவங்க உண்மையிலேயே அவங்களுக்கு தமிழ் தெரியாது. गीता मैडम आई तो बहुत अच्छा लगा हमको कि हमारा वुमेन्स डे में आके अपना पार्टिसिपेट करें. हर साल और साइना मैडम भी हर साल आप लोग जरूर आइएगा. ठीक है, थैंक यू वेरी मच. बैठिए. अभी தரவையில் இருக்கிறோம். நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன் மேடம். இந்த வருஷம் வந்து கம்மியாக தான் வந்திருக்கோம். இப்போ உங்கள் ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட இருக்குது. நம்ம ஒரு குரூப் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷத்துக்கு என்ன பிளான் பண்ணுங்கிறது நீங்களாம் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யலாம். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, அது மட்டும் பேசிக்கலாம். இப்போ இங்கே வந்து இங்கே எல்லாரையுமே நல்லா இவ்வளோ நேரம் இருந்து ஒதுக்கி டைம் ஒதுக்கி எங்களோட சேர்ந்து இருந்ததுக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்காக டைம் எடுத்து நம்ம கஷ்டலாம் இங்கே வந்துருக்குறாங்க. அவங்கள நம்ம கௌரவிக்கிற வகையில் நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு சின்ன கிஃப்ட். இந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்காக புவனேஸ்வர் மேடம் ப்ளீஸ். ரொம்ப பெரிய அளவில் சின்ன கிஃப்ட் தான். ஆனால் இதை நடுவில் எடுப்பீங்க. தாரா மேடம். மேடம் போட்டோ வரல. மேடம் இந்த சைடு இப்போதான் ரிட்டைர்மெண்ட் ஆயிருக்காங்க. மிஸ்ஸஸ் கௌரி மேடம். தயவு செய்து மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கடுத்து அடுத்த வருஷம் இன்னும் நல்லா சிறப்பாக செய்யணும்னு இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு அக்கம் பக்கம் எல்லாம் நம்ம பேர் லேடிஸை கூட்டிகிட்டு வாங்க. நல்ல சிறந்த முறையில் செய்யலாம். முதல்ல ஃபஸ்ட்டு நான் ஆட்டத்துக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு வரவேற்பு டான்ஸ் வச்சுருக்கேன் மேடம். நேற்று வரை அது கொண்டு செஞ்சுருக்கலாம். இன்னைக்கு காலையில் அவங்க பசங்க கொண்டாடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதை வந்து இந்த வருஷம் வந்து மேடம் நீங்களாம் எங்கள் ஸ்கூலில் கொண்டாடுறீங்க, ஆஃபீஸில் கொண்டாடுறீங்க. நாங்கள் மட்டும் வீட்டிலேயே இருக்கிறோம், யாருமே எங்களுக்கு சுவத்தில் வைக்க மாட்டுறாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அனு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்காக இந்த வருஷம் நல்லபடியாக இது பண்ணிட்டோம். அப்போ நீங்கள் தான் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொன்னீங்களா? வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மனசார நன்றி சொல்றோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்யறதுனால எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த நாள் வந்து உண்மையிலே சொல்றதுக்கு வாய்ப்பு வரல, எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ தூரம் வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க, அதனால ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்காண்டி அவங்க கவுன்சிலர் தான் கமிஷன் செஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கே நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததான் இங்கே வந்து ஏகேடி சொல்ல தெரியல. இங்கே வந்து மேடம் எல்லாருமே வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க லேடிஸ்க்கு நான் ஒன்று சொல்லணும். என்னன்னா, இதே மாதிரி எப்பவுமே நம்ம வந்து லைஃப்ல வந்து முன்னாடி வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து ஃபர்ஸ்ட்டு பொதுவாக எடுத்துக்கணும். ஏன்னா ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளை சேர்ந்தவங்களை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு நல்ல காலை உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நிறைய லேடிஸ் எடுத்துக்கிறதே கிடையாது. அதனால அது பண்ணுங்க.
அவங்களுக்கும் ஒரு நன்றி. இது மாதிரி அடுத்த வருஷமும் சிறப்பாக தொடர்ந்து கொண்டாடுவோம். இன்னையிலேருந்து அடுத்து வர வருடங்களுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்றா பயணிப்போம். ஒரு குரூப் பண்ணி அதில் நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிடுவோம். உங்களுக்கு நினைவுரை, உங்கள் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனோ எதுனாலும் நீங்கள் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணலாம். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குட் மார்னிங் அந்த மெசேஜ் போடாதீங்க, நல்ல மெசேஜ் போடுங்க. நல்ல மெசேஜ் போடுங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்னா எல்லாரும் இன்வைட் பண்ணுங்க, புக்குனாலும் ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்து நல்லபடியாக சிறப்பாக பண்ணலாம். ஏன்னா வாழப்போகிற வாழ்க்கை ரொம்ப சின்னது. அந்த சின்ன வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்துனதோட மெயினு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பி 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 மீன்ஸ் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஹாப்பி மீன்ஸ். அதனால உங்களுக்கு இந்த பொருளாதார தேங்க்யூ. நல்லா நிறைய செய்த மாதிரி ஓகே, தேங்க்யூ.